சனி செவ்வாய் இணைவு இந்த இரு கிரகங்களும் பாவ கிரகங்கள் என்பதால் இவை இரண்டும் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை கெடுக்கும். அதுமட்டும் அல்லாது இவை பார்க்கும் இடத்தையும் கெடுக்கும் என்பது பொது விதி என்றாலும் விதிவிலக்கு இல்லாமலும் இல்லை. அது பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த இணைவில் சனியோ அல்லது செவ்வாய் பகவானோ ஆட்சி அல்லது உச்சம் அடைந்துவிட்டால் அது தோஷம் செய்வதற்கு பதில் யோகமாக இருக்கும். அதன்படி இந்த இணைவு மேஷம் துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் போன்ற இடங்களில் இருப்பது நல்லது. அடுத்து இவர்கள் இருவரும் வக்ரம் அடைந்துவிட்டால் மேலே சொன்ன தோஷம் இல்லை, அதற்கு பதில் யோக பலன்களை கொடுக்கும். இந்த விதிகளில் என் தனிப்பட்ட கருத்து ஒன்று உள்ளது. அதாவது மகரத்தில் இந்த இணைவு இருக்கும் போது பெரிய நன்மைகளை தங்கள் திசையில் செய்வதில்லை. காரணம் இரு கிரகங்களும் அதிக பலம் அடைவதால் என்றே கருதுகிறேன். இந்த இணைவை குறு பார்வை அல்லது சேர்க்கை செய்தால் பெருமளவில் கெடுதல் இருக்காது. சரி, இப்போது இந்த இணைவு உள்ளது. மேலே சொன்னது போல ஆட்சியும் இல்லை, உச்சமும் இல்லை, வக்ரமும் இல்லை என்றால் என்ன ஆகும் என்றால் அந்த திசை நடப்பில் வந்தால் கெடு பலன்களை கொடுக்கும். தான் திசை நடப்பில் வரவில்லை என்றால் கவலையில்லை. இதற்கு பரிகாரமாக எந்த கிரகத்தின் திசை நடப்பில் வருகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதை வழிபாடு செய்யுங்கள், நன்மையே நடக்கும். செவ்வாய், முருகன், சனி, ஆஞ்சநேயர். எனவே சனி செவ்வாய் சேர்க்கை ஜாதகத்தில் இருந்தால் பயப்பட தேவையில்லை.